பிறந்து சிறந்த மொழிகளிலேயே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் ஏற்றந்தனை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் என் அன்பு ஆசிரியர் பெருமான்களின் நல்லாசியுடன் சுதந்திர போராட்டத்தில் தங்கள் இன்னுயிரை நீத்த தியாகிகளை பற்றி இந்த தனுவின் காவியத்தின் ஒரு சில வரிகள் இதோ. வாணிபம் என்ற பெயரால் நம் இந்திய திருநாட்டில் நுழைந்து நம் இயற்கை வளங்களை எல்லாம் கபலீகரம் செய்யும் நோக்கத்துடன் நம்மை எல்லாம் அடிமைகளாக்கி இந்திய மக்களையும் அதன் தலைவர்களையும் கொன்று குவித்த ஆங்கிலேயர்களின் செயல்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களை எதிர்த்து போராடியதே இந்திய சுதந்திர போராட்டம். திருநெல்வேலி காட்டாங்குளம் சீமையின் ராஜா மாவீரன் அழகுமுத்துக்கோன் வரி கொடுக்க மறுத்த காரணத்தால் ஆங்கிலேயரின் பீரங்கி வாயில் வைத்து சுடப்பட்டதும், புரட்சி வீரன் புலிதேவன் வரி கொடுக்க மறுத்த காரணத்தால் ஆங்கிலேயரின் அடக்குமுறையால் அல்லல்பட்டதும், வரி கொடுக்க மறுத்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீராபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டதும் இந்திய சரித்திரத்தில் கருப்பு நாட்கள் அல்லவா. சிவகங்கை சீமை மருது பாண்டிய சகோதரர்கள் சின்ன மருது பெரிய மருது இருவரையும் 1801 செப்டம்பர் 30 தூக்கிலிடப்பட்டது. வெள்ளையனே வெளியேறு சரித்திரத்தில் கலந்தும் வரிக்கோடா இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காகவும் அண்ணல் காந்தியடிகளுக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை. கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தாலும் நம் நாட்டு விடுதலைக்காக அயராடு பாடுபட்டு சுமார் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த நம் நாட்டில் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீசிய குற்றத்திற்காக பஞ்சாப் சிங்கம் பகத்சிங், சுகதேவ் மற்றும் ராஜகுரு ஆகியோரை தூக்கிலிடப்பட்ட சம்பவம் இந்திய மக்களின் ஆவேசத்திற்கு அடிக்கோலியது. கோபாலகிருஷ்ண கோகலே, இரும் மனிதர் சர் வல்லபாய் பட்டேல், ஏழை பங்காளர் கர்ம வீரர் காமராசர் கோவை சிறையில் வாடி அங்கே மாடுகளுக்கு பதிலாக செக்கிழுத்த வாவு சிதம்பரம் பிள்ளை தனது எழுத்துக்களாலும் கவிதைகளாலும் தீவிரமான நாட்டுப்பற்றை உருவாக்கிய மகாகவி பாரதியார், தொழுநோயை சிறை கொடுத்த பரிசாக எண்ணி வெளியே வந்த சுப்பிரமணிய சிவா, மடிந்து வரும் நிலைவரினும் தடியடிகளை தாங்கி கையேந்தி எனது கொடியை காப்பேன் என்ற திருப்பூர் குமரன், கொடூரன் கலெக்டர் ஆசுரையை கொன்று தன்னையே சுட்டுக் கொண்ட வாலிபன் வாஞ்சிநாதன், இந்திய இராணுவ தளபதி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இன்னும் ஆங்கிலேயர்களின் தொட்டக்களினால் ரத்தம் சிந்திய எத்தனையோ கணக்கான தியாகிகளை எப்படி நம்மால் மறக்க முடியும்? ஆணுக்கு பெண் நிகரில்லை என்பது போல் 1780 ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி ஆங்கிலேயரை வென்ற முதல் பெண் வேலு நாச்சியார். உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து சிறை சென்ற முதல் பெண் ருக்மணி லட்சுமிபதி. தனது சொத்தை விற்று சுதந்திர போராட்டத்திற்கு செலவிட்ட தென்னாட்டு ராணி என்று காந்தியால் அழைக்கப்படும் கடலூர் அஞ்சலையம்மாள். உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து பிறந்த குழந்தையுடன் கைது செய்யப்பட்ட SN சுந்தராம்பாள். சிறைச்சாலை சென்றாலும் சிறைச்சாலையை கல்விச்சாலையாக மாற்றி அங்குள்ள பெண்களுக்கு கல்வி வழங்கிய அஞ்சுகத்தம்மாள். இவர்கள் மட்டுமல்லாமல் எண்ணிலடங்கா வீரர்களின் பட்டியல் எத்தனையோ என கூறி பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். வாழ்க இந்திய மக்கள், வளர்க இந்திய தேசம். இன்னும் ஒன்றை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை என்றுமே வெல்லாது. ஆதலால் முயன்று கற்போம் கல்வியை, பறைசாற்றுவோம் நம் இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்ட தியாகச் சிலர்களை என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம்.